சிறிய விளம்பர இடைவேளையை தொடர்ந்த நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டிருக்கிறோம். தொடர்ச்சியாக நிகழ்ச்சியில் இன்றைய பத்திரிகைகளின் பார்வையில் யாழ் குடாநாட்டிலிருந்து வெளிவந்திருக்கக்கூடிய 4 பத்திரிகைகள் எங்கள் கைவசம் இருக்கிறது. இதில் முதலில் ஈழநாட்டு பத்திரிகையின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம். ஈழநாட்டு பத்திரிகையின் இன்றைய பிரதான செய்தியாக போர்க்குற்றங்கள் குறித்து சாட்சியம் அளிக்க தயார், சோமரத்ன ராஜபக்ஷவின் சத்திய கடதாசி ஐநா மனித உரிமை பேரவையில் கையளிப்பு. பாடசாலை மாணவி கிருஷாந்தி குமாரசுவாமி படுகொலை மற்றும் 1996ஆம் ஆண்டு யாழ்ப்பாணத்தில் இராணுவத்தினரால் நிகழ்த்தப்பட்ட சகல போர்க்குற்றங்கள் தொடர்பிலும் உள்நாட்டு நீதிமன்றத்திலோ அல்லது சர்வதேச நீதிமன்றத்திலோ அல்லது ஏதேனும் அமைப்புகளின் முன்னிலையிலோ சாட்சியம் அளிப்பதற்கு தயாராக இருப்பதை உறுதிப்படுத்தி மரண தண்டனை கைதி லான்ஸ் ஹேப்ரல் சோமரத்ன ராஜபக்ஷவினால் சிறைச்சாலையில் இருந்து அவரது சட்டத்தரணி ஊடாக வழங்கப்பட்டுள்ள சத்திய கடதாசி ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளர் அலுவலகத்திலும் கையளிக்கப்பட்டிருப்பதுடன் அதன் பிரதி இவ்வாரம் இலங்கை தொடர்பான பொறுப்புக்கூறல் செயற்திட்டத்தின் அதிகாரிகளிடம் கையளிக்கப்பட உள்ளது என்பது ஈழநாட்டு பத்திரிகையின் பிரதான செய்தியாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் இந்திய முதலீடு நன்கொடை வீட்டு திட்டம் பற்றி ஆராய்வு என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும், ராஜீவின் இலங்கை கொள்கை சரிவு இந்திய இராணுவத்தினரே காரணம், மணிசங்கர் ஐயர் குற்றச்சாட்டு என்ற செய்திகளும் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது. கனேமுல்ல சஞ்சீவ கொலை விவகாரம் இஷாரா செவந்தியுடன் யாழ் தம்பதி நேபாளத்தில் வைத்து நேற்று கைது. கனேமுல்ல சஞ்சீவ கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் தேடப்பட்டு வந்த இஷாரா செவந்தி நேபாளத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ள நிலைமையில் அவருடன் சேர்ந்து யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த தம்பதியினரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கைது செய்யப்பட்டவர்கள் இன்று நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் என்று இந்த செய்தி காணப்படுகிறது. கட்டமிடப்பட்ட ஒரு செய்தியாக வெளிநாடுகளுக்கு அனுப்புவதாக கூறி யாழ்ப்பாணத்தில் 30 கோடி ரூபாய் மோசடி, அரியாலை பகுதியில் ஒருவர் கைது. வெளிநாடுகளுக்கு அனுப்புவதாக கூறி 30 கோடி ரூபாய் நிதியை அபகரித்த நபர் ஒருவர் யாழ்ப்பாணம் நிதி குற்ற தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். அரியாலை பகுதியைச் சேர்ந்த 38 வயதான அல்ஃபிரட் எட்வர்ட் ரோஷான் என்பவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டவர். வவுனியா மற்றும் யாழ்ப்பாணத்தில் குறித்த நபர் தொடர்பில் தலா 4 முறைப்பாடுகள் போலீஸ் நிலையங்களில் கிடைக்கப்பெற்றுள்ளன என்பதும் குறிப்பிடத்தக்கது என்று இந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. அதனைத் தொடர்ந்து ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியாக 2வது நாளாகவும் ஆசிரியர்கள் போராட்டம் என்றொரு செய்தி, ஆளுநர்கள் மாற்றமும் எந்நேரமும் நடக்கலாம். தன்னுடைய பதவிக்காலத்தில் முதல் ஆண்டை பூர்த்தி செய்துள்ள கட்டத்தில் முதல் தடவையாக கடந்த வெள்ளிக்கிழமை அன்று அமைச்சரவை மாற்றத்தை மேற்கொண்ட ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அடுத்து எந்நேரமும் தமது மாகாண ஆளுநர்களில் மாற்றங்களை செய்யக்கூடும் என தெரிவிக்கப்படுகின்றது என்று இந்த செய்தி காணப்படுகிறது. எதிர்வரும் 3 மாதங்களுக்கு மின் கட்டணத்தில் எதுவித மாற்றங்களும் இல்லை, பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு என்றொரு செய்தியும், கோப்பாய் போலீஸ் நிலைய காணி இன்று உரிமையாளர்களிடம் கையளிப்பு என்ற செய்திகள் ஈழநாட்டு பத்திரிகையின் முற்பக்க செய்திகளாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து ஏனைய உட்பக்க செய்திகளுக்குள் செட்டிக்குளம் பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டத்திற்கு தலைவரை செல்ல விடாது தடுத்தனர் உறுப்பினர் என்றொரு செய்தி. செட்டிக்குளம் பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டம் இன்று செட்டிக்குள பிரதேச செயலகத்தில் இடம்பெற்ற போது அங்கு வருகை தந்த அபிவிருத்தி குழு தலைவரும் கூட்டுறவு பிரதி அமைச்சருமான உபாலி சமரசிங்கவை உள்ளே செல்ல விடாது செட்டிக்குளம் பிரதேச சபையின் ஆளும் கட்சி உறுப்பினர்கள் தடுத்து நிறுத்தினர் என்று இந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. அதனைத் தொடர்ந்து கட்டமிடப்பட்ட செய்திகளாக மணல் மேடு சரிந்து ஒருவர் உயிரிழப்பு. மன்னார் முருங்கன் பகுதியில் மணல் மேடு சரிந்து விழுந்ததில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக முருங்கன் போலீசார் தெரிவித்தனர். உயிரிழந்தவர் மன்னார் மாடு பகுதியைச் சேர்ந்த 42 வயதுடையவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது என்று இந்த செய்தி காணப்படுகிறது. புகைப்படம் தாங்கிய செய்திகளாக வெளிநாட்டு இராணுவ அதிகாரிகள் யாழில் பல இடங்களுக்கு விஜயம் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி. வெளிநாடுகள் பலவற்றின் இராணுவ அதிகாரிகள் நேற்று முன்தினம் மாலை இலங்கை இராணுவத்தினரின் ஒத்துழைப்புடன் யாழ்ப்பாணத்திற்கு வருகை தந்துள்ளனர். சுமார் 30 பேர் வரை இங்கு வருகை தந்துள்ளதோடு யாழ்குடா நாட்டின் பல இடங்களுக்கு பயணிக்கின்றனர். யாழ்குடா நாட்டின் கரையோர கிராமங்களுக்கு பயணிக்கும் இவர்கள் இன்று நெடுந்தீவிற்கு பயணிக்க உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது என்று இந்த செய்தி காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து மற்றுமோர் புகைப்படம் தாங்கிய செய்தியாக கடந்த காலத்தின் நிழல்கள் கண்காட்சி யாழில். யாழ்ப்பாணத்தை சேர்ந்த சர்வதேச விருது பெற்ற
ஆவணப்பட புகைப்பட கலைஞர் தர்மமாலன் திலக்ஷனின் கடந்த காலத்தின் நிகழ்கள் புதிய புகைப்பட கண்காட்சி கடந்த 8ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரை இலக்கம் 50 கண்டிவீதி யாழ்ப்பாணத்தில் அமைந்துள்ள ஹலம் கலாச்சார மையத்தில் நடைபெறும். இந்த கண்காட்சி இலங்கையின் உள்நாட்டு போருக்கு பிறகு நிலங்கள், வீடுகள், மக்களின் நினைவுகளில் பதிந்த காயங்களையும் அமைதியான நினைவுகளையும் பதிவு செய்கின்றது. போரின் நேரடி காட்சிகளுக்கு அப்பால் அதன் நிகழ்களில் வாழும் மக்களின் உணர்வுகளையும் மனநிலைகளையும் திலக்ஷன் தனது புகைப்படங்களின் வழியே வெளிப்படுத்தியுள்ளார் என்று இந்த செய்தி புகைப்படம் தாங்கிய செய்தியாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து 12 நாட்களில் 62,000 சுற்றுலா பயணிகள் என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும், கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் 3 MRI ஸ்கேனர்கள் செயலிழப்பு என்ற ஒரு செய்தி, நிஷாந்த உலுக்கேதென்னவிற்கு பிணை என்ற செய்திகளும் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து ஈழநாட்டு பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கமாக எதிர்ப்பது இலகு ஆனால் கையாள்வது கடினம் என்ற தலைப்பில் ஆசிரியர் தலையங்கம் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து ஏனைய உட்பக்க செய்திகளுக்குள் விசேட தேவையுடையோருக்கான தேசிய விழா இம்முறை யாழில் என்றொரு செய்தி, கிராமிய வீதிகள் அபிவிருத்தி பற்றி கலந்துரையாடல் என்ற செய்தியும் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது. கர்ப்பவதி பெண்களுக்கான பிரசவகால பொதி வழங்கல் என்ற தலைப்பில் ஒரு செய்தி. கட்டமிடப்பட்ட செய்திகளாக சிறுமியிடம் அத்துமீறிய போலீஸ் அதிகாரி கைது என்றொரு செய்தி இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது. போதைப் பொருள் விற்றவர் கைது என்ற செய்தியும், கடலில் மூழ்கி ஒருவர் மரணம் என்ற செய்திகளும் இங்கு பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து புகைப்படம் தாங்கிய செய்தியாக பிரான்ஸ் தூதுவரை நேற்று சந்தித்தார் ட்ரெல்வின் சில்வா என்றொரு செய்தி. போதைப் பொருள் கடத்தலை தடுக்கவா விமலிடம் இருந்து அமைச்சு பறிக்கப்பட்டது, பொதுஜன பெரமுன கேள்வி என்ற செய்திகளும் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது. குருக்கள் மடம் பகுதியில் நேற்று கோரை விபத்து, 3 மருத்துவமனையில் அனுமதி என்றொரு புகைப்படம் தாங்கிய செய்தி. களுவாஞ்சிக்குடி போலீஸ் பிரிவிற்குட்பட்ட குருக்கள் மடம் பகுதியில் கார் ஒன்று வீதியை விட்டு விலகி மதகுடன் மோதி பள்ளத்தில் வீழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்து நேற்று காலை இடம்பெற்றுள்ளது என்று அந்த விபத்து தொடர்பான தகவல்கள் இங்கு பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. தோட்ட தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்திற்கு ஏற்ற சம்பளம் வழங்குவது இன்றியமையாதது என்ற தலைப்பில் ஒரு செய்தியும், தோட்ட தொழிலாளர்களுக்கு 10 ஃபர்ஷஸ் காணி வேண்டும் திகாம்பரம் எம்பி தெரிவிப்பு என்ற செய்திகள் இங்கு பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்த இறுதிப்பக்க செய்திகளுக்குள் மாணிக்ககங்கைக்கு அருகில் உள்ள கட்டடம் எனக்கு சொந்தமானது அல்ல, கோட்டபாய ராஜபக்ஷ தெரிவிப்பு. கதிர்காமம் மாணிக்ககங்கைக்கு அருகில் அமைந்துள்ள கட்டடம் எனக்கு சொந்தமானது அல்ல, இவ்வாறு தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷ. தனது சமூக ஊடக கணக்கில் ஒரு பதிவை வெளியிட்டுள்ள முன்னாள் ஜனாதிபதி, கதிர்காமம் பகுதியில் எந்த ஒரு கட்டடத்தையும் கட்டுவதற்கோ அல்லது பராமரிப்பதற்கோ தனக்கு எந்த காரணமோ ஆர்வமோ இருந்ததில்லை என்றும் அவர் கூறியுள்ளார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து சிறந்த ஊடக ஆளுமைக்கான விருது துவாரகிக்கு லண்டனில் வழங்கப்பட்டது என்று ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தி இங்கு பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. மோட்டார் வாகனங்களுக்கான இறக்குமதி வரியை குறைக்கவும் அரசாங்கத்திடம் கோரிக்கை என்ற செய்தியும், மின்சார சபை தொழிற்சங்கங்களின் தொழிற்சங்க போராட்டம் நிறைவு என்ற செய்தி இங்கு பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. தாங்கள் முன்னெடுத்துள்ள சட்டப்படி வேலை செய்யும் தொழிற்சங்க நடவடிக்கையை உடனடியாக கைவிட்டுள்ளன என்று இலங்கை மின்சார சபை தொழிற்சங்கம் அறிவித்துள்ளது என்று இந்த செய்தி காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்த ஒரு கட்டமிடப்பட்ட செய்தி, இலங்கை பயணமாவோருக்கு அமெரிக்கா பயண ஆலோசனை. இலங்கைக்கான பயண ஆலோசனைகளை அமெரிக்கா புதுப்பித்துள்ளது. இதன்படி இலங்கையில் தற்போது அகற்றப்படும் கன்னிவெடிகள் அமைதியின்மை தொடர்பில் அமெரிக்கர்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. அத்துடன் அரசியல் மற்றும் பொருளாதார பிரச்சனைகளால் போராட்டங்கள் முன்னெடுக்கப்படலாம், சுற்றுலா பிரதேசங்கள், வானூர்தி நிலையங்கள் மற்றும் ஏனைய முக்கியமான பகுதிகள் மீது தாக்குதல் நடத்தப்படலாம். உள்நாட்டு போரில் புதையுண்ட கன்னிவெடிகள் வெடிக்காத நிலையில் தற்போது கண்டெடுக்கப்படுகின்றன. எனவே அவை குறித்தும் அவதானத்துடன் செயல்பட வேண்டும் எனவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் இலங்கை அதிகாரிகளின் அறிவுறுத்தல்களை பின்பற்ற வேண்டும் எனவும் அமெரிக்கா தமது நாட்டவர்களுக்கு வெளியிட்டுள்ள பயண ஆலோசனையில் குறிப்பிடப்பட்டுள்ளது என்று இந்த செய்தி காணப்படுகிறது. இவைதான் இன்று புலர்ந்திருக்கக்கூடிய ஈழநாட்டு பத்திரிகையின் முக்கியமான செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக நிகழ்ச்சியில் வலம்புரி நாளிதழின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம். வலம்புரி நாளிதழுடைய பிரதான தலைப்பு செய்தியாக கணேமுள்ள சஞ்சீவ கொலை, செவ்வந்தி உட்பட 5 கைது, நேபாளத்தில் அதிரடி, யாழ்ப்பாண தம்பதியரும் அடங்குவர்.
ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழு தலைவர் கணேமுல்ல சஞ்சீவ புதுக்கடை நீதவான் நீதிமன்றத்தின் பிரதிவாதிகள் கூண்டில் வைத்து கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் அதற்கு உதவியதாகவும் உடந்தையாக இருந்ததாகவும் குற்றம் சாட்டப்பட்ட இஸ்ஸாரா சவந்தி உட்பட 5 பேர் நேபாளத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக அந்த செய்தியை பார்க்கையில் 2025 ஆண்டு பிப்ரவரி 19ஆம் தேதி கணேமுல்ல சஞ்சீவ புதுக்கடை இலக்கம் 5 நீதவான் நீதிமன்றத்துக்குள் வைத்து சுட்டுக் கொல்லப்பட்டார். 25 வயதான பிங்குர தேவகே இஸ்ஸாரா சவந்தி இந்த கொலையில் உதவியாகவும் உடந்தையாகவும் செயற்பட்டதாக குற்றம் சாட்டப்பட்டது. இவர் துப்பாக்கிச்சூடு நடத்திய நபரை வழிநடத்தியதாகவும் திட்டமிட்டதாகவும் போலீஸ் விசாரணைகளில் தெரிய வந்திருக்கிறது. துப்பாக்கிச்சூடு நடந்த நாளிலிருந்து இவர் தலைமறைவாக இருந்த நிலையில் அவர் இருக்குமிடம் குறித்து சரியான தகவல்கள் இதுவரை கிடைக்கவில்லை என்று போலீசார் தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில் நேற்றும் நேபாள போலீசாரால் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கணேமுல்ல சஞ்சீவ கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் தேடப்பட்டு வந்த இஸ்ஸாரா சவந்தி நேபாளத்தில் வைத்து கைது செய்யப்பட்ட நிலையில் அவருடன் சேர்த்து யாழ்ப்பாணத்தை சேர்ந்த தம்பதியினரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் கைது செய்யப்பட்டவர்கள் இன்று நாட்டிற்கு அழைத்து வரப்பட உள்ளதாக போலீசார் தெரிவித்திருக்கின்றனர். குற்றப்புலனாய்வுத்துறை, மேற்கு மாகாண குற்றப்பிரிவு மற்றும் நேபாள பாதுகாப்பு படையினர் நடாத்திய சிறப்பு கூட்டு நடவடிக்கையில் இஸ்ஸாரா சவந்தி உட்பட 5 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். தலைநகர் காத்மண்டுவிலிருந்து சுமார் 20 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பகுதியில் வைத்து இவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. கைது செய்யப்பட்டவர்களில் கம்பஹா மற்றும் நுகேகொடையை சேர்ந்த 2 மற்றும் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த தம்பதியினர் அடங்குவார்கள் என்று அந்த செய்தியும் காணப்படுகிறது. ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் கோப்பாய் போலீஸ் நிலைய காணி 30 வருட ஆக்கிரமிப்பு இன்று கையளிப்பு, யாழ் நீதிமன்றம் உத்தரவு. யாழ்ப்பாணம் கோப்பாய் போலீஸ் நிலையம் அமைந்துள்ள காணியை அதன் உரிமையாளர்களிடம் கையளிக்குமாறு நீதிமன்றம் கட்டளையிட்டுள்ள நிலையில் இன்று புதன்கிழமை நீதிமன்றத்தின் மூலம் குறித்த காணி உரிமையாளர்களிடம் கையளிக்கப்படவிருக்கிறது. யாழ்ப்பாணம் கோப்பாய் ராசபாதையில் அமைந்துள்ள கோப்பாய் போலீஸ் நிலையம் கடந்த 30 வருடங்களாக போலீசாரின் கட்டுப்பாட்டில் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. அந்த காணியின் உரிமையாளர் அந்த காணியை கையளிக்குமாறு பல்வேறு தரப்பினரும் கோரிக்கை விடுத்து வந்தனர். எனினும் அதற்கு பலன் கிட்டவில்லை. இந்த நிலையில் 2019ஆம் ஆண்டு காணிக்குள் சொந்தமான 9 உரிமையாளர்கள் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்தார்கள். வழக்கு கடந்த 6 ஆண்டுகளாக யாழ் மாவட்ட நீதிமன்றத்தில் நடந்த நிலையில் கடந்த ஜூன் மாதம் 27ஆம் தேதி வழக்கின் தீர்வு அறிவிக்கப்பட்டது. அதன்போது பொதுமக்களின் காணியிலிருந்து வெளியேறி அந்த காணியை உரிமையாளர்களிடம் கையளிக்க வேண்டும் என மாவட்ட நீதிபதி சி சதீஷ்கரன் உத்தரவிட்டார். எனினும் 2 மாதங்களுக்கு மேலாகியும் இதுவரை போலீசார் காணியை உரிமையாளர்களிடம் கையளிக்கவில்லை. இந்த நிலையில் இன்று புதன்கிழமை நீதிமன்ற உத்தரவை நிறைவேற்ற நீதிமன்ற பதிவாளர் கோப்பாய் போலீஸ் நிலையம் அமைந்துள்ள பகுதிக்கு சென்று அங்குள்ள போலீசாரை வெளியேற்றி காணியை உரிமையாளர்களிடம் கையளிக்க உள்ளார். அதேவேளை கோப்பாய் போலீஸ் நிலையத்தை உரும்புராய் பகுதிக்கு மாற்றும் நடவடிக்கைகள் நடந்து வருகிறது. பகுதியளவில் இடமாற்ற நடவடிக்கைகள் முடிந்திருக்கின்றன. எனினும் முழுமையான இடமாற்றம் நடந்து முடியவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது என்று அந்த செய்தி காணப்படுகிறது. கட்டமிடப்பட்ட செய்திகளுக்குள் சாகவச்சேரி போலீஸ் பொறுப்பதிகாரியாக கோணேஸ்வரன் என்ற செய்தி ஒன்று. கிளிநொச்சியில் கைக்குண்டு மீட்பு என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி. வெளிநாட்டு ஆசை காட்டி கோடிகளில் பண மோசடி, யாழில் ஒருவர் கைது என்ற செய்தியும். சர்வதேச போலீசாரின் உதவியுடன் பல மாதம் திட்டமிடப்பட்ட ரகசிய நடவடிக்கை வெற்றி, போலீஸ் ஊடக பேச்சாளர் உட்லர் தெரிவிப்பு. கணேமுல்ல சஞ்சீவ என்பவர் சுட்டுக்கொலை செய்யப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய இஸ்ஸாரா சவந்தியின் கைதானது பல மாத காலமாக திட்டமிடப்பட்ட இரகசிய நடவடிக்கையாகும் என போலீஸ் ஊடக பேச்சாளர் FU உட்லர் தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து அந்த செய்தியை பார்க்கையில் போலீஸ் தலைமையகத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போதே போலீஸ் ஊடக பேச்சாளர் இதனை தெரிவித்தார். போலீஸ் ஊடக பேச்சாளர் இது தொடர்பில் மேலும் தெரிவிக்கையில், கொழும்பு புதுக்கடை நீதிமன்றத்தில் கடந்த பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதி பாதாள உலக கும்பலை சேர்ந்த கணேமுல்ல சஞ்சீவ என்பவர் சுட்டுக் கொலை செய்யப்பட்டார். இக்கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய இஸ்ஸாரா சவந்தி நாட்டை விட்டு தப்பிச் சென்று தலைமறைவாக இருந்த நிலையில் நேபாளத்தில் வைத்து கைது செய்யப்பட்டார். இக்கைது நடவடிக்கையானது பல மாத காலமாக திட்டமிடப்பட்டதாகும். இந்த கைது நடவடிக்கைக்கு நேபாள அரசாங்கமும் சர்வதேச போலீசாரும் ஒத்துழைப்பு வழங்கியிருந்தனர். வெளிநாடுகளில் உள்ள பாதாள உலக கும்பலை கைது செய்வதற்கு சர்வதேச போலீசார் தொடர்ந்து நமக்கு உதவி செய்து வருகிறார்கள். இஸ்ஸாரா சவந்தியுடன் மேலும் ஒரு பெண்ணும் 4 ஆண்களும் கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கைது செய்யப்பட்டவர்களை நாட்டுக்கு கொண்டு வர நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் FU உட்லர் மேலும் தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தியோடு காலம் கடத்தும் மாகாண சபை தேர்தல், தமிழ் தேசிய கட்சிகள் இன்று கலந்துரையாடல். நீண்ட காலம் நடாத்தப்படாமல் எழுத்தடிப்பு செய்யப்பட்டு வரும் மாகாண சபை தேர்தல்கள் விரைவில் நடாத்தப்பட வேண்டியதின் அவசியத்தை வலியுறுத்தியும் அதற்குரிய நடவடிக்கைகளை குறித்து ஆராயும் நோக்கிலும் தமிழ் தேசிய அரசியல் கட்சிகள் இன்று கலந்துரையாடல் மேற்கொள்ளவிருக்கிறார்கள். நெடுந்தீவுக்கான படகு சேவை ஞாயிற்றுக்கிழமைகளிலும் நெடுந்தீவு மக்களின் போக்குவரத்தினை இலகுபடுத்தும் நோக்கில் நெடுந்தீவுக்கான வடதாரகை மற்றும் நெடுந்தாரகை படகு சேவைகள் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் முன்னெடுக்கப்படவிருக்கின்றன. நெடுந்தீவு பலநோக்கு கூட்டுறவு சங்கத்தின் படகு திருத்த பணிகளுக்காக அனுப்பப்பட்டுள்ள நிலையில் மக்களின் போக்குவரத்து கோரிக்கையை ஏற்றி யாழ்ப்பாண மாவட்ட போக்குவரத்து தொடர்பான செயற்குழு கூட்டத்தில் யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் பிரதீபன் விடுவித்த கோரிக்கைக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. இதன்படி
நெடுந்தீவிலிருந்து காலை 6:30 மணிக்கு புறப்படும் படகு காலை 7:30 மணிக்கு குறுகட்டுவானை சென்றடையும். குறுகட்டுவானிலிருந்து மீண்டும் காலை 7:30 மணிக்கு நெடுந்தீவி நோக்கி படகு புறப்படும். அதேபோல் பிற்பகல் 3:30 மணிக்கு நெடுந்தீவிலிருந்து புறப்பட்டு மீண்டும் குறிகட்டுவானிலிருந்து பிற்பகல் 4:30 மணிக்கு நெடுந்தீவுக்கு புறப்படும் என தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. இக்கூட்டத்தில் செயற்குழுவின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான இளங்குமரன் வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் வடக்கு மாகாண பணிப்பாளர் குரூஸ், வடக்கு மாகாண ஆளுநரின் செயலாளர் சத்தியசீலன், பெருந்தெருக்கல் துறைமுகம் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க, அவர்களது பிரத்தியோக இணைப்பாளர் ஸ்ரீவர்ணன் ஆகியோர் கலந்து கொண்டார்கள் என்று அந்த செய்தி. இவை வலம்புரியினுடைய முற்பக்க செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளுக்குள் வவுனியா குருமன்காட்டு சந்தையில் உள்ள உணவகங்களில் திடீர் சோதனை, பழுதடைந்த கோழி இறைச்சி பறிமுதல் என்ற செய்தியும், விளையாட்டு செய்திகளுக்குள் தேசிய மட்ட உயரம் பாய்தலில் மன்னார் மாணவிக்கு தங்கம், அகில இலங்கை பாடசாலைகளுக்கு இடையிலான தேசிய மட்ட உயரம் பாய்தல் போட்டியில் மன்னார் சென்ட் பெட்ரிமா மத்திய மகா வித்தியாலய மாணவி டபிள்யூ வில்சியா தங்கப்பதக்கத்தை கைப்பற்றி சாதனை படைத்திருக்கிறார் என்று புகைப்படம் தாங்கிய செய்தி. தேசிய மட்ட கோளுன்றி பாய்தல் தங்கம், வெள்ளி, வெண்கலம் வென்ற யாழ் மாணவிகள் என்ற செய்தியும், அதிக டெஸ்ட் விக்கெட்டுகள் முதலிடத்தில் முகமது சிராஜ் என்ற செய்தி, என்னுடைய சாதனையை யாராலும் முறியடிக்க முடியாது உசைன் போல் தெரிவிப்பு என்ற செய்திகள் விளையாட்டு செய்திகளுக்குள் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளுக்குள் மின்சார கட்டணத்தில் மாற்றமில்லை, இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அறிவிப்பு. மின்சார கட்டணத்தில் எந்தவித மாற்றங்களும் மேற்கொள்ளப்பட மாட்டாது என இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அறிவித்திருக்கிறார்கள். வேகமாக பெறவும் டயனியாபெடிஸ் கர்ப்பிணி தாய்மார்களுக்கு எச்சரிக்கை. கர்ப்பிணி தாய்மார்களுக்கு தோல் சுவத்தல், வியர்வை கொப்பளங்களை ஒத்திய சிறிய கொப்பளங்கள் மற்றும் அரிப்பு ஏற்பட்டால் உடனடியாக தோல் மருத்துவரை அணுக வேண்டும் என்று கோரிக்கை விடுவிக்கப்பட்டிருக்கிறது. கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் தோல் வைத்திய நிபுணர் இந்திரா ஹகாவிட்ட இந்த கோரிக்கையினை விடுத்திருக்கிறார். இது டயனியாபெடிஸாக இருக்கலாம் எனும் இந்த நோயால் பாதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கை படிப்படியாக அதிகரித்து வருவதாகவும், கர்ப்பிணி தாய்மார்களும் இந்த நோயால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கையில் குறிப்பிடத்தக்க அளவில் இருக்கிறார்கள் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. எனவே அக்குள் மற்றும் இடுப்பு உட்பட உடலில் கடுமையாக அரிப்பு ஏற்பட்டால் அழகு சாதன பொருட்களை பயன்படுத்துவது நல்லதல்ல, ஏனெனில் அது நோயை மோசமாக்கும் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். கர்ப்பிணி தாய்மார்களுக்கு பெரும்பாலும் வாய்வழி மருந்துகள் வழங்கப்படுவதில்லை. ஆனால் தோல் மருத்துவர்கள் இப்போது டயனியாபெடிஸ் நோய் மோசமடைந்த நோயாளிகளுக்கு வாய்வழி மருந்துகளை பரிந்துரைக்க வேண்டியிருக்கிறது என்று வைத்தியர் குறிப்பிட்டிருக்கிறார். பிரசவத்திற்கு பிறகு கருவை பாதிக்கும் என்பதால் கர்ப்ப காலத்தில் சரியான சிகிச்சையை பெறுவதன் மூலம் இந்த நோயை முழுமையாக குணப்படுத்த முடியும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். தேசிய மருத்துவமனையின் தோல் மருத்துவமனைக்கு வருகை தரும் நோயாளிகளில் சுமார் 20% டயனியாபெடிஸால் பாதிக்கப்பட்டவர்கள் என்பது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது என்றும் அந்த செய்தி காணப்படுகிறது. ஊற்றுப்புலம் கிராமம் பாலைவனமாக மாறும் அபாயம். கிளிநொச்சி மாவட்டத்தின் கரைச்சி பிரதேச செயலர் பிரிவில் அமைந்துள்ள ஊற்றுப்புலம் கிராமம் வினைத்திறனான நீர்ப்பாசனமற்ற முறையினால் விவசாயம் நடாத்துவதற்கு சிரமப்படுகிறது என்று அந்த செய்தி காணப்படுகிறது. 3000 கோடி பாதாள உலக சொத்துக்கள் அரசாங்கம் வசம். 2021 மற்றும் 2024 இடையில் அரசாங்கம் இதுவரை 3902 கோடி ரூபாய் மதிப்புள்ள பாதாள உலக குற்றவாளிகளின் சொத்துக்களை கைப்பற்றியிருக்கிறது. குறித்த தகவலை போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் கண்காணிப்பாளர் உதயகுமார் வூட்லர் வெளியிட்டிருக்கிறார் என்று அந்த செய்தியும் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக வெளிநாட்டு செய்திகளுக்குள் கையெழுத்தானது ஹாசா அமைதி ஒப்பந்தம். ஹாசா அமைதி திட்ட வரலாற்று ஒப்பந்தத்தில் முதல் நபராக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கையெழுத்திட்டிருக்கிறார் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி. அமெரிக்காவில் வீதியில் விழுந்த விமானம், 2 உயிரிழப்பு. பொருளாதார அறிவியலுக்கான நோபல் பரிசு 3 பகிர்ந்தளிப்பு என்ற செய்திகள் வெளிநாட்டு செய்திகளுக்குள் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளுக்குள் சீன ஜனாதிபதியை சந்தித்தார் பிரதமர் ஹரிணி அமரசூரி என்ற செய்தியும், அதேபோல வலம்புரியினுடைய இன்றைய ஆசிரியர் தலையங்கமாக பெண்ணின் கொலைக்கு எதிராக பொது அமைப்புகள் குரல் தர வேண்டும். கருணையரை சேர்ந்த குடும்ப பெண் திருமதி சுரேஷ்குமார் குலதீபா கொலை செய்யப்பட்டு அவர் அணிந்திருந்த தங்க நகைகள் களவாடப்பட்ட சம்பவம் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. அதிலும் பிரஸ்தாப பெண் சித்திரவதை செய்யப்பட்டு நீரில் மூழ்கடிக்கப்பட்டு கொல்லப்பட்டதான மருத்துவ அறிக்கைகள் மனிதநேயம் உள்ளவர்களின் குருதியை உறைய வைப்பதாகும். ஆம், உறவினரின் திருமண நிகழ்வுக்காக காரைநகரில் இருந்து வவுனியாவுக்கு சென்றவருக்கும் புறப்பட்ட அந்த அப்பாவி பெண்ணுக்கு நடந்த கொடுமையை பொது அமைப்புகளும் பெண்களும் சார்ந்த நிறுவனங்களும் வன்மையாக கண்டிப்பதுடன் கொல்லப்பட்ட அந்த பெண்ணுக்கு நீதி கிடைக்க வேண்டி ஜனநாயக வழி போராட்டங்களை மேற்கொள்ள வேண்டும். எனினும் குறித்த பெண் கொல்லப்பட்டமை குறித்து மாதர் அமைப்புகள் அமைதி காப்பதுதான் விசித்திரமாக இருக்கிறது. ஆம், ஒரு திருமண நிகழ்வுக்கு சென்ற பிரஸ்தாப பெண் திட்டமிட்டு கொல்லப்பட்டுள்ளார் என்பது தெரிகிறது. கொலை செய்தவர்களின் நோக்கம் அவர் அணிந்திருந்த தங்க நகைகளை கபலீகரம் செய்வதென்பதாகும். தவிர குறித்த பெண் மிக மோசமாக சித்திரவதை செய்யப்பட்டு கொல்லப்பட்டுள்ளதுடன் அங்க அடையாளங்களை மறைப்பு செய்யும் நோக்கில் அவரது உடலில் அசிட் போன்ற திரவம் ஊற்றப்பட்டுள்ளமையும் மருத்துவ பரிசோதனை மூலம் உறுதிப்படுத்தப்படுகிறது. அப்படியானால் குறித்த கொலையை இருவர் செய்திருக்க முடியாது. அதற்கு பின்னால் ஒரு குழு இயங்கி இருக்கிறது. அதாவது இக்கொலை திட்டமிட்டு நடாத்தப்பட்டுள்ளமை உறுதியாகிறது. 2 குழந்தைகளின் தாய் ஒருவர் இவ்வாறு கொலை செய்யப்பட்டமை குறித்தும் பொது அமைப்புகள் மௌனம் சாதிக்கலாகாது. ஆம், மாணவி வித்யாவின் கொலைக்கு எதிராக நம் மக்கள் திரண்டெழுந்து நடாத்திய போராட்டம் காரணமாக குற்றவாளிகளுக்கு விரைந்து தீர்ப்பு வழங்கப்பட்டது.
தவிர மாணவி வித்யாவின் கொலை சம்பவத்துடன் தொடர்புபட்டவர்களும் விசாரிக்கப்பட்டனர். அன்று மாணவி வித்யாவுக்கு மக்கள் நீதி கோரி நடாத்திய போராட்டம் நீண்ட காலம் அம்மண்ணில் பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்திருந்தது என்ற உண்மையை நாம் ஒருவரும் மறந்துவிடலாகாது. ஆகவே யாழ்ப்பாணம் காரைநகரை சேர்ந்த ஒரு அப்பாவி பெண்ணுக்கு நடந்த கொடுமையை கண்டித்து பொது நிறுவனங்களும் பெண்கள் அமைப்புகளும் குரல் கொடுக்க வேண்டும். வீதியில் இறங்கி பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்யுமாறு போர்க்கொடி தாங்க வேண்டும். எனினும் இந்த விடயத்தில் பெண்கள் அமைப்புகள் அமைதியாக இருப்பது ஆச்சரியமாக உள்ளது. உலகம் என்பது உயர்ந்தோர் மாட்டு என்ற தத்துவம் வடக்கில் உள்ள பெண்கள் அமைப்புக்கும் பொருந்துமா என்ற எண்ண தோன்றுகிறது. எனவே குறித்த பெண்ணின் கொலைக்கு எதிராக பெண் சட்டத்திறனிகள் தாமாக முன்வந்து நீதியை பெற்றுத்தர வேண்டும். நீங்கள் பெற்றுத்தரும் நீதி பெண்களின் பாதுகாப்பை மென்மேலும் வீரியப்படுத்தும். அது நிச்சயமான உண்மை என்று வலம்புரியினுடைய ஆசிரியர் தன்மை அண்மையிலே நடைபெற்றக்கூடிய பெண்ணுடைய கொலை தொடர்பாக அமைந்திருக்கிறது. தொடர்ச்சியாக யாழ் நகர நெரிசலை சீராக்க முடிவு. நெடுந்தூரம் புதிய பேருந்து நிலையம், குறுந்தூரம் பழைய பேருந்து நிலையம் நேற்றைய கூட்டத்தில் வலியுறுத்தும். யாழ்ப்பாண நகரம் நெரிசல் மிக்கதாகவும் நெருக்கடி மிக்கதாகவும் மாறியிருக்கிறது. அவற்றை ஒழுங்கமைக்க சீரமைக்க வேண்டிய தேவை அனைவருக்கும் உள்ளது. அதற்கு அமைவாக நெடுந்தூர குறுந்தூர பேருந்து சேவைகள் புதிய மாற்றம் பழைய பேருந்து நிலையங்களில் இயக்கப்பட வேண்டியிருக்கிறது என வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் தெரிவித்திருக்கிறார் என்று அந்த செய்தியும் தொடர்ந்து செல்கிறது. கீரிச்சம்பாவுக்கு மாற்றீடாக பொன்னிச்சம்பா இறக்குமதி. உள்நாட்டு சந்தையில் நிலவும் கீரிச்சம்பா அரிசி தட்டுப்பாட்டை கருத்தில் கொண்டும் அதற்கு பதிலீடாக GR11 ரக பொன்னிச்சம்பா அரிசியை இறக்குமதி செய்ய அமைச்சரவை அனுமதி வழங்கி இருக்கிறார்கள் என்ற செய்தியும் காணப்படுகிறது. இவைதான் வலம்புரியினுடைய முக்கிய செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உதய நாளிதழின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம். உதயன் பத்திரிகையின் இன்றைய பிரதான செய்தியாக திலீபனின் நினைவேந்தல் நிகழ்வை இனி யாழ் மாநகர சபையே நடாத்தும். மாநகர முதல்வரின் அறிவிப்பால் சபையில் நேற்று அமளி துமளி. யாழ்ப்பாணம் மாநகர சபையின் ஆளுகைக்குட்பட்ட பகுதியில் அமைந்துள்ள தியாக தீபம் திலீபனின் நினைவு தூவியடியில் இடம்பெறும் நினைவேந்தல் நிகழ்வுகளை யாழ்ப்பாணம் மாநகர சபையே இனி நடாத்தும் என்று மாநகர முதல்வர் மதிவதனி நேற்று அறிவித்துள்ளார் என்பது உதயன் பத்திரிகையின் பிரதான செய்தியாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து ஏனைய முற்பக்க செய்திகள். கனேமுள்ள சஞ்சீவ படுகொலை இசாரா செவ்வந்தி நேபாளத்தில் கைது என்ற செய்தியும், 3 மாதங்களுக்குள் மின் கட்டணம் மாறாது பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அறிவிப்பு என்ற செய்திகள். யாழ் மாநகர அமர்வில் பங்கேற்க உறுப்பினர் நிஷாந்தனுக்கு தடை, சக உறுப்பினரை அச்சுறுத்தினார் என்ற குற்றச்சாட்டு, முதல்வரின் முடிவுக்கு முன்னணியினர் அதிருப்தி என்ற செய்திகள் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது. வெளிநாடுகளுக்கு அனுப்புவதாக 30 கோடி ரூபாய் நிதி மோசடி, சந்தேக நபர் யாழில் கைது என்ற செய்தியும், கோப்பாய் போலீஸ் நிலைய காணி உரிமையாளரிடம் இன்று ஒப்படைப்பு என்ற செய்திகள் நாங்கள் ஏலவே விரிவாக பார்த்த செய்திகள். அதனைத் தொடர்ந்து சங்குப்பட்டியில் பெண் கொலை, 2 சந்தேக நபர்கள் கைது. யாழ்ப்பாணம் சங்குப்பட்டி பாலத்திற்கு அருகாமையில் பெண்ணொருவரின் சடலம் கடந்த ஞாயிற்றுக்கிழமை மீட்கப்பட்ட நிலையில் சந்தேக நபர்கள் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர் என்று இந்த செய்தி காணப்படுகிறது. கட்டமிடப்பட்ட செய்தியாக செவ்வந்தி தப்பியோடுவதற்கு யாழ்ப்பாணத்து வரும் உதவி விசாரணைகளில் தகவல். குற்றக்குழுக்களின் தலைவர் கனேமுல்ல சஞ்சீவ படுகொலையில் நேபாளத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ள செவ்வந்தி நாட்டை விட்டு தப்பியோடுவதற்கு யாழ்ப்பாணத்தவர் ஒருவரும் உதவி செய்தார் என்ற விடயம் தெரிய வந்துள்ளது என்று இந்த செய்தி காணப்படுகிறது. இவை முற்பக்க செய்திகளாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து முச்சந்தி முரளி அவர்களுடைய கருத்தாக, முல்லைக்கு தேர் கொடுத்த பாரி வள்ளலாரின் பரம்பரை என்றதால் செவ்வந்திக்கும் அடைக்கலம் கொடுத்திருக்கணும் கண்டியலோ என்ற மாதிரி அவருடைய கருத்து இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து உட்பக்க செய்திகளுக்குள், இலங்கையில் நடப்பது அடக்குமுறை ஆட்சியே, எதிர்க்கட்சி தலைவர் குற்றச்சாட்டு என்றொரு செய்தி. இலங்கையில் அடக்குமுறை சார் ஆட்சியே நடக்கிறது என்று எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச குற்றம் சாட்டியுள்ளார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து ஜனாதிபதியின் பங்கேற்புடன் விசேட தேவையுடையோருக்கான தேசிய விழா இம்முறை யாழில் என்ற தலைப்பில் ஒரு செய்தி. தங்கத்தின் விலை நேற்று 3,65,000 ரூபாய். உள்நாட்டில் தங்கத்தின் விலை மீண்டும் உச்சத்தை அடைந்துள்ளது. தங்கத்தின் விலை நிலவரப்படி நேற்று முன்தினம் திங்கட்கிழமை 3,45,000 ரூபாவாக காணப்பட்ட 24 கரட் 1 பவுண்ட் தங்கத்தின் விலை நேற்று செவ்வாய்க்கிழமை 3,65,000 ரூபாவாக அதிகரித்துள்ளது. இத்துடன் 3,19,000 ரூபாவாக இருந்த 22 கரட் 1 பவுண்ட் தங்கத்தின் விலை நேற்று 3,37,600 ரூபாவாக அதிகரித்துள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது என்று இந்த செய்தி காணப்படுகிறது. வெளிநாட்டினருக்கு ETA கட்டாயம் என்ற தலைப்பில் ஒரு செய்தி. இலங்கைக்கு வருகை தரும் அனைத்து வெளிநாட்டினரும் நாட்டிற்குள் நுழைவதற்கு முன் மின்னணு பயண அங்கீகாரத்தை, அதாவது எலக்ட்ரானிக் டிராவல் ஆதரைசேஷன் பெறுவது
இன்று முதல் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இலங்கைக்கு வந்தவுடன் இலவச சுற்றுலா விசாக்கு தகுதியுள்ள அனைத்து நாடுகளைச் சேர்ந்த வெளிநாட்டினருக்கும் இந்த அனுமதியை பெற வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது என்று இந்த செய்தி காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து உதயன் பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கமாக விதிகளை மதித்தால் விதியை வெல்லலாம் என்ற தலைப்பில் ஆசிரியர் தலையங்கம் காணப்படுகிறது. கட்டப்படப்பட்ட செய்திகளாக மனுஷவின் முன்பிணை நிராகரிப்பு என்ற செய்தியும் 12 நாட்களில் 62,000 சுற்றுலாவிகள் என்ற ஒரு செய்தி, மைத்ரிபாலவிடம் 5 மணி நேர விசாரணைகள் என்ற செய்தி கட்டமிடப்பட்ட செய்திகளாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து புதிய தோல் நோய் பரவல், கர்ப்பிணிகள் அவதானம். நாட்டில் புதிய வகை தோல் நோய் பரவ ஆரம்பித்துள்ளதால் குறிப்பாக கர்ப்பிணிகள் மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும் என்று மருத்துவர்கள் எச்சரித்துள்ளனர் என்று இந்த செய்தி காணப்படுகிறது. பிளாஸ்டிக் கழிவுகள் எரிப்பு சுற்றுச்சூழல் பெரும் பாதிப்பு, பொதுநலமற்ற சாவகச்சேரி பிரதேச சபை தனங்கிழப்பு மக்கள் விசனம் என்ற செய்தி இங்கு பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து உள்நாட்டு செய்திகளுக்குள் தனியார் பேருந்து தரிப்பிடத்திற்கு பருத்தித்துறையில் இடம் ஆராய்வு என்ற செய்திகளும் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது. தேசிப்பு வாசிப்பு மாதத்தை முன்னிட்டு திறந்த பிரிவு வினாடி வினா போட்டி என்று அந்த போட்டி தொடர்பான தகவல்கள் இங்கு பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. வயோதிப பெண் சடலமாக மீட்பு. யாழ்ப்பாணம் அளவட்டி பகுதியில் வயோதிப பெண் ஒருவர் உருகுலைந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். பாலச்சந்திரன் உமாதேவி என்ற மூதாட்டியே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டவர் ஆவார். அவர் வசித்த வீட்டிலிருந்து துர்நாற்றம் வீசி வந்ததை தொடர்ந்து அயல் வீட்டார்கள் கிராம அலுவலகருக்கு தகவல் வழங்கியுள்ளனர். இதையடுத்து போலீசாரின் உதவி பெறப்பட்டு உருக்குலைந்த நிலையில் சடலம் மீட்கப்பட்டு இறப்பு விசாரணைகளை வலிகாமம் கிழக்கு திடீர் மரண விசாரணை அதிகாரி ஜெயபாலசிங்கம் மேற்கொண்டார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து இன்று உதயன் பத்திரிகையில் புதன் பொய்கையும் இணைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியான இறுதிப்பக்க செய்திகளுக்குள் ஹாசா போர் நிறுத்தம் ஒப்பந்தம் கைச்சாத்து என்றொரு செய்தி, முல்லைத்தீவு பிரச்சனைகள் முல்லை மாவட்ட செயலருடன் ரவிகரன் எம்பி ஆலோசனை என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது. இவைதான் இன்று புலந்திருக்கக்கூடிய உதயன் நாளிதழின் முக்கியமான செய்திகளாகவும் ஏனைய பத்திரிகைகளின் செய்திகளாகவும் இருக்கிறது. தொடர்ச்சியாக நிகழ்ச்சியில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளை தொடர்ந்து இணைந்திருக்கலாம்.